வணக்கம். திரு தர்பகராஜ் IAS அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்கு புத்தகத்திலிருந்து நான் உதிர்காலம் என்கிற கட்டுரை. வழங்குவோர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரி கிரியேஷன்ஸ் அண்ட் பொட்டிக், பெரம்பலூர். ஒரு ஜென் துறவி வாழ்வின் இறுதி நாட்களில் இருக்கிறார். எல்லோரும் அவரை பற்றியும் அவரின் சிறந்த குணாதிசயங்களை பற்றியும் ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த துறவி முகம் சுளிக்கிறார். அதை கண்ட ஒருவர் துறவியை பார்த்து கேட்டார், சாமி, இவர்கள் பேசுவதை கேட்க தங்களுக்கு கூச்சமாக உள்ளதா? வேண்டுமானால் இவர்கள் பேச்சை நிறுத்தச் சொல்லவா? துறவி பதில் சொன்னார், இல்லை இல்லை, எல்லோரும் பேசட்டும். ஆனால் என்னுடைய நல்ல குணங்களில் மிகவும் நான் போற்றி பாதுகாத்து வந்தது என்னுடைய தன்னடக்கம் மட்டுமே. அந்த குணத்தை பற்றி யாரும் பேசவில்லையே, அதுதான் மிகுந்த வருத்தமாக உள்ளது. பூக்கள் தங்களை விளம்பரம் செய்து கொள்வதில்லை. தன் நிறத்தால், மணத்தால் தனது இருப்பை இந்த உலகிற்கு பறைசாற்றுகிறது. காற்று தன்னை விளம்பரம் செய்து கொள்வதில்லை. மனங்கவரும் தென்றலால், முகம் வருடும் தாய்மையால் தன் இருப்பை வெளிப்படுத்துகிறது. இதயம் குளிர ஒளி தரும் வெண்ணிலவு, இயற்கை செழிக்க வெயில் தரும் கதிரவன், மரம், செடி, கொடி எதுவும் தங்களை விளம்பரம் செய்து கொண்டு தமக்கான புகழ் முரசை தாமே அடித்து கொள்வதில்லை. எந்த சிங்கமும் மற்ற சிங்கங்களின் முன் நான் இத்தனை மான்களை வேட்டையாடினேன் தெரியுமா என்று நான் பெருமை பேசாது. மனிதன் மட்டுமே தன்னை முன்னிறுத்துவான். நான் என்ற சொல்லுக்கு, அதன் பொருளுக்கு முழு விளம்பர தூதனாக இருக்கிறான். நான் தான் செய்தேன் என்பதை மற்றவர்களிடம் மட்டுமல்ல, தன் மனதிற்குள் கூட சொல்லிக்கொள்ள மாட்டாதவர்கள் ஞானிகள். எந்த ஒரு அமைப்போ நிறுவனமோ பெறும் எந்த ஒரு வெற்றிக்கும் ஒரு தனிநபர் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. அது அனைவரின் கூட்டு முயற்சியாகத்தான் இருக்கும். அதில் சில தனியரின் பங்களிப்பு, ஒத்துழைப்பு சற்று தூக்கலாக இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டு முயற்சியால் பெற்ற வெற்றியை தன்னால் மட்டுமே என்று முன்னிறுத்துவது எருதின் மடியில் அமர்ந்த எருதின் மொத்த எடையையும் தான் சுமப்பதாக எண்ணும் செயலுக்கு ஒப்பானது. இது அமைப்பை பலவீனப்படுத்தும். வினோதய சித்தம் என்ற தமிழ் சினிமாவின் கதை இது. சென்னையில் இருக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அதிகாரியாக இருக்கும் ஒருவர், வீடு முதல் அலுவலகம் வரை அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது, தான் எல்லாம் என்கிற எண்ணம் கொண்டவர். இந்த சூழலில் ஒரு கோர விபத்தில் சிக்கிவிடுகிறார். அவரது உயிர் சிறிது சிறிதாக பிரிந்து கொண்டிருக்கும் வேளையில் அவரது ஆன்மா ஒரு அமானுஷ்ய உலகில் கண் விழித்து காலம் என்ற ஒன்றை மனித உருவில் சந்திக்கிறது. தன்னை நம்பியிருக்கும் குடும்பமும் அலுவலகமும் தான் இல்லையென்றால் இயங்காமல் போய்விடும் என்று கூறி தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்க காலத்திடம் உயிர் பிச்சை கோரி அவகாசம் கேட்கிறார் அவர். அவருக்கு 3 மாத கால அவகாசம் கொடுக்கிறது காலம். அந்த 3 மாத காலத்தில் தான், நான் என்ற சொற்களின் பொருளை மிக ஆழமாகவே உணர்ந்து கொள்கிறார். அவர் இல்லாமலே அனைத்தும் தானாகவே இயங்குகிறது. காலம் என்னும் முடிவிலா நீள் சரடில் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மிக மிக நுண்ணிய அற்ப கண்ணி. இதில் நான் என்று சொல்லித் திரியும் மனிதனை பார்த்தால் வாயை மூடிக்கொண்டு நமட்டு சிரிப்பு சிரிக்கும் காலம். கல்லிலிருந்து ஒரு சிற்பி சிலை செதுக்கும் அழகை ரசிக்க ஒருவர் வருகிறார். சிற்பி வெறுமனே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கல்லை செதுக்கி அகற்றி கொண்டிருக்கிறார். வந்தவருக்கு எந்த சுவாரஸ்யமும் எழவில்லை. பொறுமை இழந்து போய், நீங்கள் சிலை செதுக்கும் அழகை பார்க்கத்தான் வந்தேன், ஆனால் சிற்பத்தை செதுக்கும் வேலையை விட்டுவிட்டு வெறுமனே கல்லை அகற்றி கொண்டிருக்கிறீர்களே. சிற்பி சொன்னார், என்னுடைய வேலை மிகச் சிறியது. கல்லில் உள்ள தேவையற்ற பாகத்தை அகற்றினாலே போதும். சிற்பம் தானாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். சிற்பியின் தன்னடக்கம் அது. சில அலுவலகங்களில் ஒரு குறிப்பிட்ட அலுவலரை குறிப்பிட்ட பணி பொறுப்பில் அமர்த்தினால் மட்டுமே பணி நடக்கும். இல்லையெனில் அலுவலகம் செயலற்று போய்விடும் என்ற வாதங்களை நாம் கேட்பது உண்டு.
இது முழுக்க வெற்றுவாதம். அமைப்பு என்பது ஒரே ஒரு தனிநபரின் செயல்பாட்டை மட்டுமே சார்ந்ததில்லை. அமைப்பு என்பது தானாகவே இயங்கும், முன்பின் ஏற்ற இறக்கங்களோடு. அவ்வளவே. வினோபா பாவே பூமிதான இயக்கத்தின் தந்தை. எளிய மக்களின் வாழ்க்கைக்காக, நிலமற்ற ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக தம்மை வாழ்நாள் முழுதும் ஈடுபடுத்தி கொண்டவர். நிலமும் அதை தானமாக தர மனமும் உள்ளவர்களிடமிருந்து நிலங்களை பெற்று நிலமில்லாத மக்களுக்கு வழங்கிய இயக்கத்தின் வெற்றியாளர். இத்தகைய செயலை பாராட்டி வினோபாஜிக்கு காந்தியடிகளிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை படித்ததும் வினோபா பாவே சுக்குநூறாக கிழித்து போட்டுவிட்டார். அவரை சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். வினோபாஜி காந்தியடிகள் மீது பேரன்பு கொண்டவர். பிறகு ஏன் அப்படி செய்தார் என்று கேட்டனர். வினோபாஜி சொன்னது, காந்தியடிகள் அந்த கடிதத்தில் என்னை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தினை நான் அப்படியே வைத்திருந்தால் படிக்கும் போதெல்லாம் தலைக்கணம் ஏறிவிடும். அதனால்தான் கிழித்து போட்டேன். வினோபாஜி கடிதத்தை மட்டும் கிழித்து போடவில்லை, கூடவே நான் என்ற ஒன்றையும். இந்த போட்டி உலகில் தம்மை பற்றி வெளிப்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு? அது வெற்றிக்கான வழிமுறை, அதுவும் அறவழிப்பட்ட வழிமுறை. நான் என்ற கர்வத்தின் விளிம்பை தொடாதவரை எதுவும் நல்லது. சிலர் தனது இல்லாத பெருமைகளை அல்லது பெருமைகள் என்று அவர் நினைத்து கொண்டிருப்பதை எந்தவித கூச்சமும் இல்லாமல் சொல்லி முடித்துவிட்டு இறுதியாக ஒன்றை சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு தகவலா சொல்றேன், அவ்வளோதான். தன்னை முன்னிறுத்தும் தற்புகழ்ச்சி, நான் என்ற அகங்காரம் ஒருவித பலவீனம், தாழ்வு மனப்பான்மையின் விளைவு, பொருளற்ற உயர்வு மனப்பான்மையின் விபரீத வடிவம். இத்தகைய மனப்பான்மை கொண்டோர்கள் எளிதில் ஏமாந்து போவார்கள். தற்புகழ்ச்சி கொண்டோரை வீழ்த்துவது எளிது, சில முகஸ்துதிகளே போதும். ஓஷோ கூறும் கதை இது. ஒரு நாட்டில் நாகசேன் என்னும் பெயரில் ஒரு துறவி இருந்தார். அந்த துறவியை காண விரும்பி அந்த நாட்டின் அரசன் அவரை அழைத்து வர தூதுவனை அனுப்பினார். தூதுவனும் துறவியிடம், ஐயா, நாகசேன் துறவியாரே, எங்கள் அரசன் உங்களை காண விரும்புகிறார். துறவி சொன்னார், நீ விரும்பினால் நான் வருகிறேன். ஆனால் தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இங்கு நாகசேன் என்ற ஒருவரும் இல்லை. இது வெறும் பெயர் மட்டுமே. தூதுவன் குழம்பி போய் அரசனிடம் தெரிவிக்க, அரசன் குதிரைகள் பூட்டிய ஒரு தேரை அனுப்பி துறவியை வரவழைத்தான். அரசன் துறவியை பார்த்து, நாகசேன் துறவியாரே, நான் உங்களை வரவேற்கிறேன். துறவி அரசனிடம் சொன்னார், நாகசேனுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாகசேன் என்ற பெயருடைய யாரும் இங்கில்லை. அரசனும் குழம்பி போய் முழிக்க துறவி அவனுக்கு விளக்குகிறார். தான் வந்த தேரை பார்த்து சொன்னார், இதுதானே நான் வந்த தேர்? ஆமாம் என்றான் அரசன். அந்த குதிரைகளை அவிழ்த்து விடுங்கள். அவ்வாறே செய்யப்பட்டது. இப்போது குதிரைகளை காட்டி துறவி கேட்டார், இவைதானே நான் வந்த தேர்? வெறும் குதிரைகள் எப்படி தேராக முடியும்? தொடர்ந்து துறவி தேரின் நுகத்தடி, சக்கரம், குதிரையின் சேணம் உள்ளிட்ட ஒவ்வொரு பாகமாக காட்டி, இவைதான் நான் வந்த தேரா என கேட்டுக்கொண்டே வந்தார். அரசன் முற்றிலும் குழம்பி போய் நிற்க இறுதியில் துறவி சொன்னார், இங்கு தேர் என்பது ஒன்று திரட்டப்பட்டது. தேர் என்று தனியாக ஒன்றும் கிடையாது. அதேபோல் உங்களின் நான் என்பது ஒன்று திரட்டப்பட்டது. தனியாக நான் என்று ஒன்று இல்லை. இது பலவிதமான சக்திகளின் வெளிப்பாடு. நிறவெறி கொடுமைகளுக்கு எதிராக தன் உயிரையே கொடுத்த வீரர் மார்ட்டின் லூதர் கிங். இயக்கத்தின் முதற்கட்ட போராட்டத்தில் முதன்முறையாக ஒரு திருச்சபையில் உரையாற்றப் போகிறார். அவருக்கு பேச தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கிறது. ஆனால் திடீரென அவர் மனதில் எழுந்த வாசகம் அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது.
தன்னடக்கம் மிகுந்த அந்த வாசகம், கடவுளை முன்னால் நிறுத்து, மார்ட்டினை பின்னால் நிறுத்து. நீங்கள் கேட்டது திரு தர்பகராஜ் IAS அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்கு புத்தகத்தில் இருந்து நான் உதிர்காலம் என்கிற கட்டுரை. வழங்கியோர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரி கிரியேஷன்ஸ் அண்ட் பொட்டிக், பெரம்பலூர்.